இந்த 15 காபாக்களிலும் சிறந்த காபா மக்காவில் இருக்கும் காபா தான். அதில் கருத்து வேறுபாடே கிடையாது. எங்கே அரிஷுக்கு கீழே இருக்கக்கூடிய பைத்துல் மாமூர் இருக்கிறது அல்லவா, அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அங்கே நபியே இருக்கிறாங்க, ஒரு ஹலீலுல்லா இருக்கிறாங்க. அந்த பைத்துல்லாவை விட இந்த பைத்துல்லா தான் சிறந்தது. அப்படி ஒரு தனி அந்தஸ்து இந்த காபத்துல்லாவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய காலத்திற்கு முன்பாகவே இந்த காபா கட்டப்பட்டு விட்டது. பூமிக்கே அவங்க வரல, கட்டி 2000 வருஷமாக அதில் இபாதத் செஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக இந்த பூமி முழுவதும் தண்ணீராகத்தான் இருந்தது. அதுக்கு முன்பாக புகை மண்டலமாக இருந்தது என்றெல்லாம் குர்ஆன் பேசுகிறது. நிறைய செய்திகளை சொல்லுகிறது விஞ்ஞானம். ஆக முதல்ல தண்ணீராக இருந்தது. அந்த தண்ணீரிலிருந்து முதலாவதாக மேடாக வந்தது அந்த முதல்ல தண்ணீராக இருந்தது. அந்த தண்ணீரிலிருந்து முதலாவதாக மேடாக வந்தது. அந்த தண்ணீர் வடிந்து மேடாக வந்தது மக்கா தான். அதுவும் இப்போது இருக்கக்கூடிய காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம் தான் முதலாவது வந்து அந்த மக்கா அப்படி மேடாக தரையாக மாறி அந்த தண்ணீர் விலகி விலகி கடல்கள் எல்லாம் விலகி அந்த பகுதிகளை என்னது ஏற்பட்டது. இன்னைக்கு இந்த உலகம் முழுவதும் மக்கள் வாழக்கூடிய தலமாக பூமியாக அது மாறியது. ஆக முதலாவது வந்தது எது என்றால் மக்கா தான் முதலாவதாக பூமியாக வெளிப்பட்ட இடம். அதிலே அல்லாஹு தஆலா மலக்குமார்களை வைத்து காபத்துல்லாவை கட்ட வைத்தான். அவங்க சொல்றாங்க, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகு நீங்க இந்த காபாவை வலம் வருவதற்கு முன்பாக நாங்கள் 2000 வருஷம் இதை தவாப் செஞ்சிருக்கிறோங்கிறாங்க. 2000 வருஷம் நாங்கள் தவாப் செஞ்சிருக்கிறோம் இந்த காபத்துல்லாவை. அது பழுதுபட்டு போய் செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அதை கட்டுனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாயார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அதை கட்டுனாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய தாயார் செய்தனா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சேர்ந்து கட்டினாங்க. அப்படி அவர்கள் கட்டும்போது கற்களை எடுத்து வைக்கக்கூடிய பொறுப்பு செய்தனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இந்த கலவை சாந்து வைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ சிமெண்ட்லாம் கிடையாது, மண் அதெல்லாம் கிடந்து சுண்ணாம்பு இந்த மாதிரி இதுகளை கொண்டு வந்து வர்றது ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் நம்முடைய உம்மாவுடைய பொறுப்பு. முதல்ல குழியை தோண்டினாங்க. எது வரைக்கும் என்றால் தண்ணீர் வரும் வரைக்கும் குழியை தோண்டினாங்க, அஸ்திவாரம் தோண்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உறுதுணையாக மலக்குமார்கள் இருந்திருக்கலாம். அப்படி தண்ணீர் வரும் பொழுது அல்லாவின் புறத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது, ஹஸ்புக யா ஆதம், ஆதமே போதும், அஸ்திவாரம் தோண்டது போதும், இப்போ நீங்கள் கட்ட ஆரம்பிங்க அப்படின்னு அவர்களுக்கு உத்தரவு வந்தது. கட்டினாங்க. அதற்கு பிறகு அடுத்தடுத்து வந்த நபிமார்கள் அதை தவாப் செய்தார்கள், இபாதத் செஞ்சார்கள். மக்கள் அங்கே வந்து வணக்கம் புரிந்து கொண்டு இருந்தார்கள்.